दर्द मेरी जिंदगानी है तुझसे, हले हले करके जवानी है तुझसे, तेरे हाथों को तेरे सांस। நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன் காலங்காத்தால வண்டியை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க? இதை வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். அம்மா ஆன்ட்டி எங்க இன்னுமா தூங்குறாங்க? அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். வழக்கமாக விடிய காத்தாலாம் எந்திரிச்சிருவாங்க. என்னை பாரு ஒரு நிமிஷம். நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, ஃபினான்ஸை கட்டி முடிச்சிடலாம்ல. நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, எப்படி இந்த பணத்தை நம்ம செலவு பண்ண போகிறோம்? ஏன் கேட்குறேன்னா நம்ம மாட்டிக்க கூடாதுல்ல. அதுக்கும் ஏதாவது ஐடியா பண்ணலாம். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ கவலைப்படாமல் ஹாப்பியாக இரு, நான் பார்த்துக்கிறேன். அதை நினச்சாதான் பயமாக இருக்கு. உன்னை பற்றி நினச்சாலும் பயமாக தான் இருக்கு. தூக்கில் தொங்கணும்னு நினச்சேன், தண்ணியில் விழுந்து சாகணும்னு நினச்சேன். இப்போ திரும்ப வந்துட்டேன், நீந்த கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் அ சர்வைவர். இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கோயிலுக்கு போகலாமா? போகலாம் பேபி, சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன். சரி, நீ இப்போ எங்கே போக போகிற? வேலைக்கு தான், வேற எங்கே போகிறது? பணம் இருக்கிறதுனால நீ வேலைக்கு போக மாட்டேன்னு நினச்சிட்டேன். இருக்கிற பணம் எப்போ காலியாகும்னு சொல்ல முடியாதுல்ல. நாம் சாப்பிட்றதுக்கெலாம் அந்த பணத்தை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன நான் சொல்கிறது புரியுதுல்ல? அதுவும் சரிதான். அப்போ மீதி இருக்க துணியை நான் தைச்சி முடிச்சிடறேன். அப்படியே அம்மா ஏன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். அப்புறம் அந்த எலி பொறிக்குள்ளே எலி ஒன்று மாட்டிக்கிச்சு. போகிற வழியில் அப்படியே தூக்கி போட்டுரு. அம்மா எந்திரிச்சிட்டியா? ஏன் என்னாச்சு? பாட்டு எதுவும் கேட்கல? என்னால் இப்போ எதுவும் கேட்க முடியாது. உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. இனிமே அதை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அம்மா, உனக்கு எதுவும் நெஞ்சு எதுவும் வலிக்குதா? நேற்று நான் சரியாக தூங்கவே இல்லை. என்னால் சரியாக சாப்பிடவே முடியல. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்த மாதிரி தோணுது.
ரொம்ப யோசிக்காதம்மா, எல்லாம் சரியாயிடும். இதான் உங்கள் பிரச்சனையே. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பிரவீன் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். அப்பாவோட திவசத்தை எப்படி செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சிடலாம். ஆசைப்பட்ட மாதிரி பூஜை பண்ணிடலாம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட புருஷனும் உன் புருஷனும் சேர்ந்து தான் பூஜை செய்யணும், இந்த தர்ம காரியங்களை செய்யணும். ஒருத்தர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் அப்புறம் எதுக்கு பூஜை செய்யணும்? கல்யாணம் ஆனோடனே மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணிட்டு ஓடி போனவன் தானே அந்த ஆளு. அந்த ஆளை பற்றி பேசாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என் புருஷனை மட்டும் நினைச்சு பூஜை புனஸ்காரத்தை செய், தான தர்மங்கள்லாம் அவர் பேர்ல மட்டும் செய். அப்பதான் நான் நிம்மதியா படுத்து தூங்க முடியும். உன்னை பத்தி பேசினாலே எனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு யுத்தத்துக்கு போயிட்ட. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கல. கடைசி காலத்துல இந்த நாடு பார்த்துக்க போதா பொண்டாட்டி பார்த்துக்க போறாலும் யோசி. இப்ப கூட உனக்காக தான் காத்துட்டு இருக்க, அது தெரியுமா உனக்கு? நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சும் என்னை நீ தனியா விட்டுட்டு போயிட்ட. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ திரும்ப வரவே இல்லை. நீ வரவே இல்லை. அந்த குழந்தைய நான் இழந்ததும் நீயும் ஒரு வேலை செத்துட்டியோன்னு நினைச்ச. என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. இங்கிருந்து போ, முதல்ல வெளியே போன்னு சொல்றல்ல. அழாது. என்னோட சின்ன வயசுல தேட்டரில் போய் அம்பேவான்ற படத்தை என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த படத்தை பார்க்க போனப்போ என்ன நடந்தது தெரியுமா? தலையில் ஸ்கார்ஃபையும் சன்கிளாஸையும் போட்டுட்டு போயிருந்தேன். யாராவது பார்த்தாங்கன்னா அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. என் அடையாளத்தை மறைக்கிறதுக்காக நான் அப்படி செஞ்சேன். அப்போ நான் சினிமா பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பையன் என்னை தேடி வந்தான். அவன் என்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். அப்புறம் அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன தெரியுமா? அவன் சொன்னான், சரோஜா தேவி மாறு வேஷத்துல வந்து படம் பார்க்கறாங்கன்னு. அதை கேட்டதுமே நான் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து பேசின பையன் வேற யாரும் இல்லம்மா, உன் அப்பா தான். அதான் என் புருஷன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த டைம்ல உங்க அப்பா சரோஜா தேவி மேல ரொம்ப பைத்தியமா இருந்தார் தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராஜீவ் காந்தியை சுட்டு கொன்னாங்கல்ல, அதுக்கு அடுத்த வாரம் தான் நீ பிறந்த. அந்த நேரத்துல யாரும் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. நீ பிறந்த அந்த நேரத்துல சிரிக்கிறதா அழுவுறதான்னு கூட தெரியாம ஒரே குழப்பத்துல இருந்தோம். அந்த நேரத்துல தான் நானும் உங்க அப்பாவும் உனக்கு மாலினின்னு பேர் வச்சோம். ராஜீவ் காந்தி மரணத்துக்கு அப்புறம்
நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு சினிமா கூட பார்க்க போனதில்ல. அந்த மனுஷன் அதுக்கப்புறம் பெரிய குடிகாரனா மாறிட்டாரு. அப்படி ஒரு மோசமான நிலையில பிறந்ததுனால தான் இப்போ நான் அவஸ்தைப்படுறேன். அந்த நேரத்துல நீ பிறந்தனால தான் இப்படியெல்லாம் பண்றியான்னு எனக்கே தெரியல. அந்த பிரவீனோட நீ இப்படியே வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு நினைக்கிறியா? நீ அவன் அக்கா, அவன் தம்பின்ற உறவு முறையெல்லாம் இந்த கிராமத்துல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. ரொம்ப வருஷமா அவன் இங்கே தானே இருக்கான். அவனை ஒரு கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆக சொல்லி நீயாவது அவனுக்கு அட்வைஸ் பண்ணலாம்ல? அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் கல்யாணம் பண்ணிப்பான். நீங்கள் இப்போ அவசரப்பட்டு அது மாதிரிலாம் சொல்லி வர வருமானத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்காமல் பேசாமல் வாயை முடிக்கிட்டு உட்காருங்க. சொல்கிறது புரியுதா? நீ பேசுறது பார்த்தா உன்னையே அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன மாதிரில இருக்கு. நான் எதுவும் சொல்லலப்பா. இப்பெல்லாம் நான் எது சொன்னாலும் உனக்கு கோவம் வந்துடுது. ஓ, இப்போ ஏன் தப்பா அது? சரி, அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆமாம், என்னது இதெல்லாம்? எனக்கு இன்னைக்கு நல்ல சவாரி கிடச்சிது. இதில் சிக்கன் இருக்கு, சமைச்சு வை. நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன். இப்படி சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் எப்படி போகிறது? இப்போ யாராவது சிக்கன் சாப்பிட்டு கோயிலுக்கு போவாங்களா? பேபி, நம்ம குளிச்சுட்டு தாராளமாக போகலாம். அதில் 2 ஃப்ராக் இருக்கு, உனக்கும் அம்மாக்கும் வாங்கியிருக்கேன். நீ என் புருஷன் மாதிரி இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க. அதை நினச்சாதான் இப்போ எனக்கு பயமாக இருக்கு. நான் தான் உன் புருஷன். கல்யாணம் மட்டும் பண்ணல, அவ்வளோதான். இங்கே பாரு, நீ குளிக்கிற வழியை பாரு. சாப்பாடு வர லேட் ஆயிடுச்சு, அதனால வெத்தலை போடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிக்கனா? ரொம்ப நேரம் வேக வச்சுட்ட போல இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பிரவீன் வாங்கிட்டு வந்தான். அதில் இருக்க எலும்பு எடுத்து மாற்றவா? எலும்புலாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பொறுமையா மென்று சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம், நீங்களும் எங்களோட வரீங்களாமா? அது நல்ல விஷயம்தான். நான் இப்ப கோயிலுக்கெல்லாம் வரல, நீ போயிட்டு வா. மனசார கடவுளை வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் நேர்ந்துரு. நேர்த்திக்கடனா? அது எதுக்கு? நேர்த்திக்கடன் நேர்ந்துக்கிட்டினா உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். மாலினி, கொஞ்சம் இப்படி வா, சொல்றேன். என்னையே பார்த்துட்டு இருக்காம முதல்ல இதை சாப்பிடு. நான் செய்யறது எல்லாமே உன்னோட நன்மைக்காக தான். தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. சந்தோஷமா இரு, உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும். எதுக்கும் கவலைப்படாத. எல்லாமே நல்லபடியா நடக்குதுன்னு சந்தோஷப்படு. இன்னொரு வாய் சாப்பிடு, வா.
பிரவீன், எழுந்துடு, வந்து சாப்பிட டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே சமைச்சிட்டியா? வந்து சாப்பிடுன்னு சொன்னேன். நல்லா அசந்து தூங்கிட்டேன். இந்த ஃப்ராக் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இனிமே இந்த மாதிரி எனக்காக எதுவும் வாங்கிட்டு வந்துடாத. ஏன்? இதெல்லாம் நான் பாஸ் எனக்கு கொடுத்த பணத்தில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் பிடிக்கலையா? இந்த மாதிரி டிசைன்லாம் ஃபோர்ட்டில் தான் கிடைக்கும். இந்த வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற அத்தனை பேருமே அந்நியர்கள் தான். நமக்கு நாம தான் சொந்தம், நமக்கு நாம தான் உறவு. நீ இன்னைக்கு அண்ணனை பார்த்தல, காலையில் கூட அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தியே. செத்து போனவங்களெல்லாம் மறுபடியும் நீ பார்க்குறியா என்ன? அதை நினச்சாதான் பயமாக இருக்கு. செத்துட்டாரா? யார் சொன்னா செத்துட்டாருன்னு? காணாம போயிட்டார், அவ்வளவுதான். ஒருத்தருக்கு வலியோ கோமோ இருந்தால் அதை மொத்தமாக கொட்டி தீர்த்தணும். அதை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லைன்னா அது உள்ளுக்குள்ளே இருந்து அழுகி போய் நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும். நான் போய் சாப்பாடு பரிமாறுறேன், நீ வா.